வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்கு சேனக்கிழங்குலாம் சாப்பிடும்போது நாக்கில் ஒரு விதமான நமைச்சல் ஏற்படும். அந்த மாதிரி நமைச்சல், அதாவது அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கருணைக்கிழங்கு மேலே இருக்க தோலெல்லாம் கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் அந்த புளியையும் அந்த புளி தண்ணியும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. 5 நிமிஷத்துக்கு செஞ்சதுக்கப்புறமா இதில் நிறைய தண்ணி ஊற்றிட்டு அந்த புளிச்சக்கை இல்லாத கருணைக்கிழங்கை மட்டும் நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடணும். இதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு நம்ம கருணைக்கிழங்கை சமைக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நாக்கில் ஏற்படக்கூடிய நமைச்சல் முக்கால்வாசி குறைஞ்சி போயிடும். நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது மறுபடி ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்ச புளியிலேருந்து எடுத்த புளி தண்ணி. இதோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதாவது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு விசில் வர நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மசியக்கூடாது, வெந்தாலே போதுமானது. அதனால் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக தூள் உப்பு, 8 பல் பூண்டை நசுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருணைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க. இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வைக்கும் பொழுதே நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால 1 சிட்டிகை அளவுக்கு தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் மசாலாவில். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும், அதாவது ஒரு விசில் மட்டும்தான் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம பரட்டி வச்சுருக்க கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டு ஒரு கரண்டியில் இந்த மாதிரி பரப்பி விடுங்க. உடனேலாம் கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தோசை திருப்பியில் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து அதே போலயே இந்த மாதிரி தோசை திருப்பியில் பரட்டி விடுங்க. இல்லைன்னா ஃப்ளாட்டான ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. எண்ணெயிலே நல்லா அது போல் வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தூள் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை மிக்சியிலே நைஸாக அரைச்சி அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொட்டுக்கடலை தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது போல் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை தூள் சேர்க்கும் பொழுது இது இன்னும் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கருணைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.